சென்னை பெசன்ட் நகர் ஊரூர் குப்பத்தை சேர்ந்தவர் 21 வயதான சூர்யா. பெயிண்டரான சூர்யாவுக்கு 8 மாதங்களுக்கு முன்பு திருமணமாகி வனிதா என்ற மனைவி உள்ளார். திங்கள் நள்ளிரவு வரை சூர்யா வீட்டுக்கு வராததால் அவரை வனிதா தேடிச் சென்ற போது பெசன்ட் நகர் டைகர் வரதாச்சாரி சாலை நடைபாதை ஓரம் சூர்யா மது போதையில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. சூர்யாவுக்கு சிறிது தூரம் தள்ளி நின்று குடும்பத்தினருக்கு வனிதா செல்போனில் தகவல் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் டைகர் வரதாச்சாரி தெருவில் இருந்து சொகுசு கார் ஒன்று வேகமாக முதல் தெரு நோக்கி திரும்பியதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு வனிதா ஓடி வருவதற்குள் சூர்யா மீது அந்த கார் ஏறி இறங்கி நின்றது. கண் முன் கணவர் மீது கார் ஏறியதை பார்த்து சூர்யா அலறிய சத்தம் கேட்டு அருகில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து சிலர் வெளியில் வந்துள்ளனர். அவர்களை பார்த்ததும் விபத்தை ஏற்படுத்திய பெண் காரை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று விட்டதாக வனிதா கூறினார். ஃபோன் பேசி வரத்துக்குள்ளே நிம்மதி ஆயிடுச்சு சார். எனக்குன்னு யாருமே இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கேன். எனக்குன்னு அப்பா அம்மா இல்லை சார். அவன் மட்டும்தான் சார் இருக்கான். இப்போ அவனும் போய் தான் நான் அனாதையாக தான் சார் இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சவனும் சார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிய பெண்ணும் மது போதையில் இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். முதலில் காரில் இருந்து இறங்கி பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிப்பதாக சொன்ன அப்பெண் மக்கள் கூடுவதை பார்த்ததும் காரை எடுத்துக்கொண்டு தப்பியதாக அவர்கள் கூறினர். குடிச்சதால அரெஸ்ட் பண்ணலங்கிறீங்க. இப்போ காலையில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாமே, போதை தெளிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ போதையில் எத்தனை பேராலும் ஏற்றிட்டு போயிடுங்க, காவல்துறை கண்ண மூடிட்டு இருக்குமா? சட்டம் செயல்படாதா? நாங்கள்லாம் ஏழைங்க தான், படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஏழைங்களுக்கு சட்டம் சரியான முறையில் செயல்படணும், அவங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். கிடைக்கிற வரை நாங்கள் போராடுவோம். தனது மகன் மீது கார் ஏற்றிய பெண்ணும் பெசன்ட் நகரை சேர்ந்தவர்தான் என்று கூறிய சூர்யாவின் தாயார் அப்பெண்ணை பற்றியும் அவரது காரை பற்றியும் அடையாளம் கூறிய பிறகும் போலீசார் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். நான் வர அப்படியே ரோட்ல அப்படியே துடிச்சுன்னு கிடக்குறான் சார். தூக்க கூட ஆள் இல்லாம நாங்கள் தூக்கின்னு போனோம் சார். என் பிள்ளைய பொம்பளைக்கு இடத்துக்கு வரவும் மாட்டா, கத்திட்டு பாட்டுன்னு போயினே இருக்கிறா சார். சட்டமா பேசுறா. ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டா போயினே இருங்கன்னு கேட்குறா சார். அவ விபத்து நடந்த இடத்தின் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சொகுசு காரை ஓட்டிச் சென்றவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்று தெரிய வந்துள்ளதாக கூறினர். சென்னை பெசன்ட் நகரில் வசித்துக் கொண்டு புதுச்சேரியில் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி வரும் பீடா மாதுரி மீது அதிவேகமாக வாகனம் ஓட்டியது, உயிரிழப்பை ஏற்படுத்தியது, விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றது போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததாகவும் பின்னர் அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.